ஹலோ மக்களே, நம்ம காலையில் அப்லோட் பண்ணோம் இல்லைங்க ஒரு ஷார்ட்ஸ் பேபி ஃபுட்டுக்கு. இதுக்கான ஃபுல் வீடியோ தாங்க. அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அந்த பவுடர் என்ன அப்படின்னா ரா பனானா தாங்க. நேந்திரம் பனானா, கேரளா நேந்திரம் பனானா இருக்குல்ல, அந்த காயை வச்சு நம்ம கட் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணணுங்க. அந்த காயிலேயே துவக்கிற டேஸ்ட் வரலைங்க பெருசாக. அதுலேயே ஒரு ஸ்வீட்டாக லைட்டான புளிப்பு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுனால அதை நம்ம அரைச்சி செஞ்சு கொடுத்தா துவப்பே இல்லை. நம்ம காய் பனானா மாதிரி அதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு பிடிச்சிருது. என் பையனே விரும்பி சாப்பிட்டான். அந்த பனானா பவுடர் செஞ்சு கொடுக்குறப்போ பேபிஸ் நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி ஒல்லியாக இருக்கான்ப்பா, அதை செஞ்சு கொடுன்னு ஒரு கேரளா சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தாங்க எனக்கு இதை ரெஃபர் பண்ணாங்க. நான் என் பையன் வெயிட்டு போடணும்னு நினச்சலாம் இதை மாங்குன்னு படலைங்க. கொஞ்சமாவது அவன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஏன்னா நடந்தாலே போய் தொபக்குன்னு கீழே விழுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நான் இதை ரெடி பண்ணேன். வெயிட் கெயின் ஆகணுன்றது பெரிய விஷயம் இல்லை, அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டாலே அது போதும். அதனால் நான் இதை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்தேங்க. டெய்லி இதை காய வச்சு அந்த ஒட்டிக்கிட்டுலாம் இருக்கும். ஸோ அதை தனித்தனியாக பிச்சு காய வைக்கணுங்க. காய வச்சு அதை உடச்சி பார்க்குறப்போ முறுக்கு மாதிரி உடையணும். உடைஞ்சதுமே கரெக்டாக காஞ்சிருச்சு. அதை எடுத்து நம்ம சர்லாக்கு மாதிரி கிரைண்ட் பண்ணணுங்க. அதாவது கொஞ்சம் 1-2 தான் கிரைண்ட் ஆகும். அந்த சர்லாக் மாதிரி கிரைண்ட் ஆனதை நல்லா எடுத்து நம்ம கேப்ப மாவில் கஞ்சி பண்ணி தருவோம்ல, அந்த மாதிரி இதையும் இந்த மாவை மட்டும் போட்டு கஞ்சி பண்ணி எடுத்து கொடுத்துட்டா போதுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.